எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லவ்லி ஸ்பார்க். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா மணி வந்து இப்போ 4 மணி ஆயிடுச்சு. வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா வீட்டில் வேலைன்னா இன்றைக்கி வந்து வார விடுமுறை. நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்கும்ல, அந்த ஒரு நாள் தான் இன்றைக்கி புதன்கிழமை. பொண்ணு கிடச்சா புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புதன்கிழமை நம்மளுக்கு லீவு கிடச்சிருக்கு. சரி, அந்த லீவு என்னடா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு ஜாலியும் கிடையாது. வீட்டில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலை தாங்க. மாடியில் இருக்கிற ரூமை தொடச்சி, படிக்கட்டை தொடச்சி, அதுக்கப்புறம் போய் வீட்டை ஃபுல்லாத்தையும் கூட்டி அதை தொடச்சி, இதில் இடையில சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் திங்க விட்டு எழுந்திரிச்சு வேலை செய்ய முடியல. அந்த மாதிரி ஒரு நிலமை. அப்புறம் என் மகன் அவனுக்கு என் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே கிடத்த, நம்மளும் அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ தான் 4 மணிக்கு தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம். அதனால் இப்போ தான் ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் வீடியோ எடுத்து போகலாமேன்ட்டு உங்கள்கிட்ட வந்து போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. வார விடுமுறைனா அங்கே தான் விடுமுறை. ஆனால் வேலை கண்டினியூஸாக இருக்குது. எல்லா நாளும் ஒர்க்கிங் டேஸ் தான். 365 நாள் தான். 365 நாளும் ஒர்க்கிங் டேஸ் தான். லீவுங்கிறது கிடையவே கிடையாது. ஆமாம். அதனால் வீட்டில் இருக்க லீவு போட்டு வீட்டில் ஜாலியாக தூங்கலாம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக முடியாதுங்க. ஒன்றும் நடக்காது. எப்போவும் போல தான் வேலை ஓடும். வேலை பார்த்தே தான் இருப்பீங்க. முதுகு வலி பெண்டு எடுக்குது. எனக்கு முடியல. எவ்வளோ வேலை பார்க்குறது, பெண்டு எடுக்குது வலி. விடுங்க, வீட்டுக்கு தானே செய்கிறோம். அப்படி தான் இருக்கும். சரி, வேறு என்னமோ சொல்லணும்னு வந்தேன். நான் வீட்டில் பேசலை வெளிநாட்டுக்கு போகிற விஷயத்த. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அங்கேயே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோமா வேணாமா? அதுக்குள்ளே அது முடிச்சு போயிடும். அது ஒரு பேசணும் போயிட்டுருக்கு. சரி, நம்ம நெட்டில் தேடுவோம். நெட்டில் ஏதாவது ஜாப் இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்ப்போம். அப்புறம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட்டு, இந்த மாதிரி ஃபாரின் வேலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி பொழுது வந்து இப்படி தான் போயிருக்கு. வானிலை கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. ஆனால் வெயில் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. குளுகுளுன்னு இருக்குது. சரிங்க, வாழ்க்கையில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு எப்படி பொழுது போகுதுங்கிறத பார்ப்போம். நல்லது நடக்கும் நம்புவோம். நீங்களும் நம்புங்க. சேஃப்டியாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.